ஹலோ நண்பர்களே, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கார்த்திகை 1. அது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள், எப்படி முருகனுக்கு நம்ம தீபம் போடணும், என்ன மாதிரியான பிரசாதங்கள்லாம் படைக்கணும், அவருக்கு என்ன மாதிரியான மந்திரங்கள்லாம் சொல்லணும்லாம் வீடியோவில் நம்ம நிறைய போஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை நாளைக்கு முருகனுக்கு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இது முக்கியமாக யார் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு இது ரொம்பவும் ஒரு பலனை தரக்கூடிய மந்திரம். ஸோ இது நம்ம கேள்விப்பட்ட மந்திரம் தான். நான் உங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னா, நாளைக்கு எதனால் குழந்தை இல்லாதவங்களை குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு கிருத்திகை நட்சத்திரமும் கார்த்திகை 1ஆம் தேதியும் சேர்ந்து வருது. அதுவும் சனிக்கிழமை வரதுனால இது ரொம்பவும் உகந்த நாள். நாளைக்கு முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள், கிருத்திகை நட்சத்திரம் வரதுனால. ஸோ அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி ட்ரை பண்ணுங்கள். எப்போ சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை வேளையிலையும் சொல்லலாம், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லலாம். சில பேர் 4 மணிக்கே எழும்பிடுவாங்க. அந்த டைமில் கூட நீங்கள் குளிச்சுட்டு அப்புறம் முருகனுக்கு எத்தனை தீபம் ஏற்றணும்னா, இந்த மந்திரம் சொல்லும்போது 6 தீபம் முருகனுக்கு ஏற்றிருக்கணும். நீங்கள் 6 அகல் தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லணும். எப்படி என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நம்ம எப்பவும் சொல்கிறது தான். ஓம் கார்த்திகேயா போற்றி. இதை 108 தடவை சொல்லுங்கள். இல்லாட்டி ஓம் சரவணபவா போற்றின்னு கூட சொன்னால் போதும். இந்த போற்றி 108 போற்றிகள் நீங்கள் நாளைக்கு சொல்லணும். இது 108 தடவை எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காயின் எடுத்து வச்சுக்கோங்க. 108 காயின் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி 108 கிராம்போ ஏதாச்சும் ஒன்று 108 உங்களுக்கு கவுண்டிங்காக எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்ல ஓம் சரவணபவா போற்றி சொல்ல ஒரு நாணயமாக போட்டுகிட்டே இருங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட் விரிச்சோ இல்லை ஒரு டவலோ, ஒரு சுத்தமான டவலோ விரித்து உட்காந்துக்கோங்க. முருகனை நினச்சிட்டு அவருக்கு போட்டிகள் சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாணயமாக அவருக்கு படத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டே இருங்க. அப்போ கரெக்டாக வந்துடும். இல்லை எனக்கு கவுண்ட் பண்ண முடியலை அப்படின்னா, ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் சொன்னீங்க அப்படின்னாலே 108 தடவை வந்துடும். அப்படி சொல்ல முடியலை அப்படின்னா நீங்கள் 6 முறை கூட சொல்லலாம், இல்லை 21 முறை சொல்லலாம். இல்லாட்டி 9 தடவைகள் கூட சொல்லலாம். 6 தடவை எல்லா மந்திரமுமே சொல்லலாம். ஸோ 6 தடவைனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இது ரொம்ப முக்கியமான நாள். எந்த டைமில் பண்ணலாம்? காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் சொன்னேன். மாலை நேரத்தில் 7 to 9 அந்த டைமில் நீங்கள் பண்ணி முடிங்க. ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த டைமிங்குள்ளே விளக்கேற்றி நீங்கள் இந்த பூஜையை செய்யுங்க. அதுக்கப்புறமா முருகனுக்கு வேண்டிய நைவேத்தியம் செஞ்சு வைங்க. அதுக்கப்புறமா நாளைக்கு கிருத்திகை காயத்ரி மந்திரம் சொன்னீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கிருத்திகை காயத்ரி மந்திரம் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை கேட்டுட்டு சொல்லுங்கள். அந்த கிருத்திகை காயத்ரி மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பேன். ஓம் வன்னி தேகாயை வித்மஹே மகாதபையை தீமஹி தந்தோ கிருத்திகா பிரச்சோதயாத். இந்த மந்திரம் நீங்கள் ஒரு முறையோ இல்லை 6 முறையோ இல்லை 21 முறையோ சொன்னால் போதும். இது கிருத்திகை நட்சத்திரத்துக்கான காயத்ரி மந்திரம். இது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. நாளைக்கு கிருத்திகை நட்சத்திரமும் கார்த்திகை 1 வரதுனால நீங்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை கிருத்திகை நட்சத்திரத்துக்காக சொல்லணும். இது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் சொல்லலாம், இல்லை மாலை வேளையிலையும் சொல்லலாம். 7 to 9 அந்த டைமில் விளக்கு வைத்து சொல்லணும். 6 விளக்கு அகல் விளக்கு
ஏற்றணும். நெய் தீபமாகவும் ஏற்றலாம், இல்லை நல்லெண்ணெய் தீபமாகவும் ஏற்றலாம். உங்களுக்கு வந்து எப்படி விருப்பமோ அந்த மாதிரி தீபம் ஏற்றி முருகனுக்கு வந்து வேண்டுதல் வைங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவரே வந்து குழந்தையாக பிறப்பதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து மனப்பூர்வமாக சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். மெதுவாக சொன்னால் போதும், ஒரு அவசரமும் கிடையாது. ஸோ வந்து மெதுவாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து முருகனுக்கு வந்து செவ்வரளி மலர் கிடைச்சா செவ்வரளி மலரில் வந்து நீங்கள் வந்து அவருக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. இல்லை மல்லிகையோ இல்லை எந்த பூக்கள் கிடைக்குதோ அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. 108 தடவை போற்றி சொல்லுங்கள். நான் வந்து என்ன 2 விதமான இது சொல்லியிருக்கேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் மந்திரங்களையும் வந்து நாளைக்கு வந்து சொல்லலாம். கந்த சஷ்டி கவசம் வந்து இடைவிடாமல் வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டே இருங்க. அப்புறம் வந்து முருகனோட நாமத்தை வந்து எப்பவும் நினச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து முருகனோட அருள் வந்து நம்மளுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும். அவர் வந்து நம்ம கூட தான் இருப்பார். நம்மளுக்கு வேண்டியதை வேண்டிய டைமில் தருவார். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தாமதமாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எந்த விதமான கோபமும் வந்து அடையக்கூடாது. முருக பக்தர்களுக்கு வந்து கோபமே வந்து வரக்கூடாது. ஸோ வந்து நம்ம அந்த கோபத்தை வந்து கைவிடணும், எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். அப்புறம் வந்து பொறுமை வந்து ரொம்ப அவசியம். நம்மளுக்கு வந்து வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கும் பொறுமை அவசியம். நம்மளுக்கு தேவையான காரியங்கள் நடப்பதற்கும் நம்மளுக்கு வந்து பொறுமை வந்து மிகவும் அவசியம். ஸோ வந்து அதனால் வந்து ரொம்பவும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நிலைவாசலில் வந்து விளக்கு வைத்து முருகப்பெருமானுக்கும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கும் வந்து நீங்கள் வந்து நன்றி சொல்கிற விதமாக வந்து இந்த விளக்கு வந்து தினமும் ஏற்றிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து விளக்கு வந்து தினமும் வைக்க முடியும், அதுக்கு வந்து எனக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வச்சுட்டு வாங்க. முருகன் வந்து எப்பவும் நம்ம கூடயே இருப்பார். அப்புறம் வந்து அனுதினமும் அவரை வந்து நம்ம வந்து பூஜை பண்ணும்போது அவரும் வந்து நம்மளுக்காக வந்து நம்ம கேட்டதை வந்து தருவார், கண்டிப்பாக தருவார். அவர் நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு தான் இருப்பார். அவருக்கு நீங்கள் பூஜை வச்சாலும் உங்களை அவர் எதுவும் சொல்ல மாட்டார். பூஜை வைக்காட்டியும் வந்து அவர் உங்களை எதுவும் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நல்ல நாள். ஸோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவோட பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட பிரியாஸ் லைஃப் ஸ்டைலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு அரோகரா மட்டும் சொல்லிக்கோங்க.